இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெண்கள் ஓட்டு யாருக்கு? நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறார். முக்கியமாக பெண்களுக்கு செஞ்சிருக்கிறார். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்து 2வது பெண் குழந்தை பிறந்தால் 10,000 ரூபாய் அவங்க பேரில் டெபாசிட் போட்டு அவங்க கல்யாண வயசில் 2,5 லட்சம் ரூபாய் வரும். அந்த திட்டத்திற்கு பேருதவி கொடுத்திருந்தார் எங்களுடைய கேப்டன் அவர்கள். அதே போல் மகளிர் சுய உதவிக்குழு அரசாங்கம் தான் பண்ணாங்க. ஆனால் கேப்டன் அவர்கள் சக்தி மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சார். அது மட்டும் கிடையாது, 40 ஆண்டு கால அவருடைய சினிமா வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் சுமார் 1.5 கோடி பெண்களுக்கு தையல் இயந்திரமும் இஸ்திரி பெட்டியும் வாங்கி கொடுத்துருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறோம், அடித்து சொல்லுவோம், இந்த கூட்டணிக்கு தான் பெண்கள் வாக்கு. அதே போல் புரட்சி தலைவர் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் அவர்கள், தட் இஸ் எம்ஜிஆர். மருதூர் எம்ஜிஆர் பிறந்த ஊர், கோபாலமேனன் அவருடைய தந்தையார் வேறு, ராமச்சந்திரன் அவருடைய இயற்பெயர். எம்ஜிஆர் அவர்கள் பெண்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறார். நம்மளுடைய அம்மையார், தமிழகத்தின் இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பிறக்கிற குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே அவங்க திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உடனே நீங்கள் சொல்லுவீங்க, அப்போது இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் 2.5 வருஷம் கழித்து தானே சொல்லி கொடுக்குறீங்க. நீங்கள் 7/3/2021 நீங்கள் என்ன சொன்னீங்க? அனைத்து பெண்களுக்கும், அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் தானே சொன்னீங்க. நீங்கள் கொடுத்தீங்களா? அதில் இப்போ தகுதி வாரியாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. என்ன தகுதியை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க? பெண்களுக்கு என்ன நிர்ணயம் பண்ணுறீங்க? நீங்கள் 2.5 வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே? பாராளுமன்ற தேர்தல் வருதுங்கிறதுக்காக தானே செப்டம்பர் 15ஆம் தேதி 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இவங்கள் அறிவிப்புலாம் கவர்ச்சி அரசியல் தான். நீங்கள் பஸ்ஸு கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு 3 பஸ்ஸு தான் அதில் வருது, 10 கிலோமீட்டரில் தான் ஃப்ரீங்கிறீங்க. அதை பஸ்ஸை வேற கொடுத்துட்டு ஓசி ஓசி ஓசின்னு வேற சொல்கிறீங்க. நீங்கள் தானேங்க கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? கொடுத்துட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்க? நாங்கள் கேட்கலையே, மக்கள் கேட்கலையே. கவர்ச்சி அரசியலெல்லாம் ஏன் நீங்கள் கொண்டு வர்றீங்க? முதல்ல இந்த கவர்ச்சி அரசியலை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கலர் டிவி அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு வந்தது அவங்க தான். அதில் தானே சீரியல்லாம் பார்க்க முடியுது. ஆமாம், அதில் தானே வருமானம் வருது நிறைய சேனலுக்கு. ஏன்னா நானும் நடிகர் தான், சினிமாவும் நடிச்சிருக்கிறேன், சீரியலும் நடிச்சிருக்கிறேன். ஏன்னா பேசுவாங்க மேடம், பேசுவாங்க மேடம், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பேசுவாங்க, அதுக்கு விளக்கமும் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உண்மையை பேசுங்க, எல்லாம் ஆதாரத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எத்தனாம் தேதி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பேப்பரில் எல்லாமே இருக்குது. உங்களுடைய திட்டங்கள் 505 திட்டங்கள், குடும்ப தலைவிக்கு இங்கே பாருங்கள், பேப்பரை வச்சுட்டு தான் பேசுகிறேன். தினத்தந்தி பேப்பரை வச்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். அதில் போட்டிருக்காங்க, அனைத்து மகளிர்களுக்கும், அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய். வந்த உடனே நாங்கள் நீட்டாக அப்படியே எங்கிட்ட மந்திரம் இருக்குது, மாயம் இருக்குது. அந்த மந்திரம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் நீட்டை அப்படியே எப்படிங்க முடியும்? நீட்டை எப்படிங்க அழிக்க முடியும்? எப்படி இது பண்ண முடியும்? கோர்ட் ஆர்டர் இருக்குது, எல்லா ஸ்டேட்டும். நீங்கள் இங்கே இருக்கிறாங்க டாக்டர்ஸ் தான், அவங்களுக்கே தெரியும் நீட்டு நல்லதா கெட்டதாங்கிறது டாக்டருக்கே தெரியும். 2 டாக்டர் இருக்காங்க இங்கே. கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது கஷ்டம். அதிமுக கூட்டணி நீட்டை ஆதரிக்கிறதா? கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீட்டு வேணுங்க. ஏழை பெண்கள், வேலை பசங்க நிச்சயமாக நல்லா படித்தா டாக்டர் ஆகலாங்க. பணக்காரன் தாங்க ஒரு நேரத்தில் டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு படித்தவங்க ஏங்க, நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம பசங்க முதல்ல பயப்படுவாங்க, முதல்ல தெரியாது. லெஃப்டில் போய் ரைட்டில் போவான், ரைட்டில் போய் லெஃப்டில் போவான். ஆனால் கடைசியில் கரெக்டாக போவான். கொஞ்சம் காலதாமதமாகும், பிக்கப் பண்ணிட்டான்னு வைங்க. இன்றைக்கு தமிழ்நாடுல எங்க உலக அளவில் இன்னைக்கு போய் இருக்கிறாங்கன்னு, கம்ப்யூட்டரில் யாருங்க அதிகமாக இருக்கிறாங்க?
அதனால தான் நம்ம சொல்கிறோம், தயவு செய்து தேர்தல் வாக்குறுதியை சரியாக கொடுங்க. 65 ரூபாய்க்கு பெட்ரோலு, 65 ரூபாய்க்கு டீசலு, 75 ரூபாய்க்கு பெட்ரோலு, 500 ரூபாய்க்கு சிலிண்டரு. அது உடனே அங்கேயே ஒரு பத்திரிக்கைக்காரர் கேட்காரு, என்னங்க இது சென்ட்ரல்? ஆமாம் ஏங்க 1000 ரூபாய் என்ன பக்கத்து தெருவில் நீத்துன்னு ஒரு அம்மாங்க மாதம் 1000 ரூபா வாங்கினாங்க. 2ஆம் மாதம் 1000 ரூபா வரல, 3ஆம் மாதமும் 1000 ரூபா வரல, 4ஆம் மாதமும் வரல, 5ஆம் மாதம் போயிட்டாங்க. அவங்க ரேஷன் கடைக்கு போனாங்கன்னா தெரிலங்க, நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கள், எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணால் வரல. சரி, இவங்க போய் கேட்டால் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்குன்னு ஒரு தாசில்தாரை போட்டிருக்கோம், அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சே ஒரு நீத்துங்கிற ஒரு லோகநாதன் நகர் 2nd ஸ்ட்ரீட்டில் சூளைமேட்டில் வரல. அப்போ எத்தனை பேருக்கு வராமல் இருக்கும்? அப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் நாங்கள் 1 கோடியே சொச்ச பேருக்கு கொடுத்துட்டோன்னு நீங்கள் எப்படி நீங்கள் ஆணித்தரமாக சொல்கிறீங்க? நிறைய பேருக்கு அது வரலைங்க. உண்மையிலே இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுனால எங்களுடைய பெண்கள் ஓட்டு எல்லாமே எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. வராது. நீங்கள் 1000 ரூபாவை கொடுத்துட்டு தான் நீங்கள் அங்கே 5000 10,000 பிடுங்குறீங்களே. டெய்லி டாஸ்மார்க் 200 வருது, ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் வருது. மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்களே, சொத்து வரியை உயர்த்திட்டீங்களே, விலைவாசி போயிடுச்சே. நீங்கள் சிலிண்டருக்கு போன தேர்தல் இருக்கையிலே 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அப்புறம் இப்போ மட்டும் 500 ரூபா கொடுக்கீங்க, எப்படி சொல்றீங்க? யோசிக்கணும் மக்களே, நீங்க யோசிக்கணும். தயவு செய்து ஓட்டுச்சாவடிக்கு போகும் பொழுது, ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து, ஒரு கணம் யோசித்து, நல்ல தலைவர் யார், நல்ல கட்சி எது, நல்ல கூட்டணி எது அப்படின்னு பார்த்து ஓட்டு போடணும். எங்களுடைய கூட்டணிக்கு இந்த தடவை ஓட்டு போடுங்க. ஏன்னா புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவியாகட்டும், புரட்சி கலைஞராகட்டும், மக்களுக்காக வந்த தலைவர்கள். இன்றைக்கு நம்ம எத்தனையோ பார்த்துருக்குறோம், எத்தனையோ தலைவர்களுடைய மரணத்தை பார்த்துருக்குறோம். அவங்கெல்லாம் ஆளுங்கட்சியில் இருந்தவங்க, ஆண்ட கட்சியில் இருந்தவங்க. ஆனால் எங்களுடைய தலைவருடைய அந்த மரணத்தில் எத்தனை பெண்கள் அவங்களோட வீட்டில் ஒரு துக்கம் விழுந்த மாதிரி அடிச்சுட்டு அழுதுனாங்க, கதறினாங்களே. அதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ பேருக்கு அவர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அத்தனையும் நிச்சயமாக ஓட்டா மாறும். அப்போ பெண்கள்லாம் நான் பார்க்கும்போது கேட்குறாங்க, இப்படி ஒரு நல்லவரை நாங்கள் தெரியாமல் போச்சு இவ்வளோ நாளா, நிச்சயமாக அடுத்த தேர்தல் அவருக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும், வெற்றி கூட்டணியாக அமையும். 2011 எப்படி ஒரு வெற்றி கூட்டணியா அமைஞ்சதோ அதே போல திரும்பும் 2024 இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, குறை இருந்தா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.